என்ன பேர் சார்? என் பேர் சண்முகநாதன், வழக்கறிஞருங்க. நான் வந்து காந்திபுரத்துலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து பஸ்ஸில் வந்தேங்க. இந்த பஸ்ஸில் தான் நான் வந்தேங்க. டிக்கெட்டு வந்து 6 ரூபா தான் டிக்கெட்டுங்க. குறைந்தபட்ச கட்டணம் 5 ரூபா. அடுத்த ஸ்டேஜுக்கு வந்து டிக்கெட்டு வந்து 6 ரூபாங்க. ஆனால் வந்து தனியார் இந்த பஸ்ஸில் வந்து எனக்கு 10 ரூபா டிக்கெட்டு கொடுத்தாங்க. எதுக்கு 10 ரூபா டிக்கெட்டு கொடுக்குறேன்னு கேட்டதுக்கு, நான் அப்படித்தான் நான் கொடுப்பேன், எல்லா தனியார் பஸ்ஸிலும் அப்படி தான் இருக்குது, நான் அப்படித்தான் நான் கொடுப்பேன் அப்படின்னு முதற்கொண்டு கொஞ்சம் ஒரு அடாவடித்தனமாக பேசுகிறாங்க. சார், எனக்கு அதுதான் எனக்கு தெரியலைங்க, ஏன் இதுக்காக வாங்குறாங்க. நான் பல முறை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துங்க. 4 பேருந்துக்கு வந்து ஆர்டிஓ மூலிமா வந்து ஃபைன் போட்டாங்க. ஃபைன் போட்ட அப்படிங்க இந்த மாதிரிங்க. எனக்கு வந்து நான் மக்கள் குறைதீர்ப்பு முகாம்னால மனுவெல்லாம் கொடுத்துங்க. அதுக்கு உண்டானது எல்லாமே ஃபைன் போட்டது ரெசிப்ட் எல்லாமே கொடுத்தா அப்படிங்க. காட்டூர் ஸ்டேஷனுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி இதே மாதிரி 10 ரூபா ஏன் கொடுத்தீங்கன்னு கொண்டு போய் கேட்டதுக்கு அங்கேயும் டைரெக்டாக வந்தா அப்படிங்க. அவங்களே வந்து ஃபைன் போட்டு எல்லாமே தாட்டி விட்டாங்க. இப்போ தொடர்ச்சியாக வந்து எல்லா தனியார் பேருந்தும் நடந்துட்டு தான் இருக்குங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க கண்டக்டர் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, முதல்ல பஸ்ஸில் சொன்னது வந்து 10 ரூபா டிக்கெட்டு நாங்கள் அப்படி தான் கொடுப்போம், எல்லா பஸ்ஸும் அப்படி தான் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்க. இப்போ கீழே வந்து கேட்டதுக்கு நாங்கள் மாற்றி தரோம் அப்படின்னு மாற்றி சொல்கிறோம் அப்படி. நான் வந்து மாற்றி தர்றதுக்காக நான் இது கிடையாதுங்க. இது வந்து என்னோட ஒருத்தனோட இல்லைங்க, எல்லாருமே இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பலமுறை வந்து நானும் மாவட்ட ஆட்சியர்கிட்ட பெட்டிஷன் எல்லாமே கொடுத்தாச்சுங்க. சொன்ன ஒரு உத்தரவுமே கேட்க மாட்டேங்க. ரயில்வே ஸ்டேஷன் டிக்கெட் எவ்வளோ? 7 ரூபாங்க. 7 ரூபா. எதுக்காக ஒரு 10 ரூபா கொடுத்தீங்க? சில்லறை இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன 10 ரூபா டிக்கெட் வந்துருச்சு, எனக்கு கொடுத்துட்டேன். எப்படி சொல்ற கேளுங்க, அண்ணா சாலையில 3 ரூபா சில்லறை இல்லைங்க. டிக்கெட் எவ்வளோ? டிக்கெட் 7 ரூபாங்க. 7 ரூபாய்க்கு எப்படி 10 ரூபா டிக்கெட் வரும்? ஏங்க 7 ரூபா டிக்கெட் இருக்கா இல்லையா? 7 ரூபா டிக்கெட் என்கிட்ட இருக்கு. அப்படியே 10 ரூபா டிக்கெட் கொடுக்குறீங்க? சில்லறை இல்லைன்னு சொல்லி நான் கொடுத்தேங்க சார். அப்போ திருப்பி நான் 3 ரூபா நான் கொடுத்துட்டேன். 3 ரூபா வேணான்ட்டார் அவரு. நான் அண்ணா சாலை கிட்ட சாரிங்க தப்பு. ஏறும்போது ஒரு டிக்கெட், நீங்க டிக்கெட்டை கொடுத்து எப்படி நீங்க சில்லறை அவர் கொடுப்பீங்க? அப்போ உங்களுக்கு ஷார்ட்டேஜ் வராதா? அது சார் நான் வருதுங்க, ஷார்ட்டேஜ் இல்லைன்னு சொல்லல. 3 ரூபா மட்டும் தரணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். வேற எதுவுமே நான் சொல்லல. தப்பால அவர் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கா இல்லையா? அப்போ நீங்க நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்துல தான் நீங்க வாங்கணும். ஆமா. பேசஞ்சர் நீங்களா ஒரு டிக்கெட் கொடுக்கலாமா? கொடுக்கூடாது, தப்பு தாங்க. நான் சொல்லிட்டு 3 ரூபா தந்துட்டேன் நான் அப்பவே அண்ணா சாலையிலே இது கொடுத்துட்டேன். வந்து உங்களுக்கு ஓனர் இப்படி சொல்லி இருக்காரா? யாருமே எதுவுமே சொல்லைங்க. சரிங்க. அப்போ நீங்களா ஒரு முடிவு எடுத்து நீங்களா டிக்கெட் கொடுக்குறீங்க? இல்லை, டிக்கெட்டு கொடுக்கறது நீங்களா ஒரு முடிவு எடுத்து கொடுக்குறீங்களா, இல்லை உங்க கம்பெனி இவ்வளோ டிக்கெட் கொடுங்கன்னு சொல்லியிருக்கா? சொல்லுங்க, உங்க கம்பெனி இந்த டிக்கெட் வாங்கலாம்னு சொல்லியிருக்கா, இல்லை நீங்களா கொடுக்குறீங்களா? இருக்கிற டிக்கெட் தான் கொடுக்க சொல்லிருக்காங்க. எவ்வளோ 20 ரூபா எவ்வளோ அந்த டிக்கெட் தான் தர சொல்லியிருக்காங்க. சரி, அப்புறம் ஏன் நீங்கள் இந்த மாதிரி டிக்கெட் கொடுக்குறீங்க? தப்பு தாங்க. இப்போ ரெகுலராக இப்படி தான் கொடுத்துருக்கீங்க? இல்லை, நான் மாற்றிய 3 நாள் தாங்க ஆச்சு. ஏற்கனவே இதே மாதிரி ஒரு இஷ்யூ வருது. அது எனக்கு தெரியல. இஷ்யூ வந்து எனக்கு நீங்கள் தொடர்ந்து இந்த பஸ்ஸில் இப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள்? நான் இன்னைக்கு தாங்க ஏறினேன். சரி, ஏறினன்னைக்கு எப்படி நீங்கள் மாற்றி கொடுப்பீங்க? அதை மட்டும் சொல்லுங்கள். நீ இன்னைக்கு தான் ஏறினீங்க, எப்படி 7 ரூபா டிக்கெட் 10 ரூபா டிக்கெட் கொடுத்தீங்க நீங்கள்? ஏங்க சில்லறை இல்லைன்னு சொல்லி தான் நான் கொடுத்தேங்க. சில்லறை இல்லைன்னு சொல்லி தான் கொடுத்தேன். இல்லை எப்பவுமே 7 ரூபா டிக்கெட் கிழிச்சு கொடுத்துருவேன் நான். சில்லறை இல்லைன்னா நீங்கள் காந்திபுரம்ல இருந்து ரயில்வே ஸ்டேஷன் இறங்குறவனா நீங்கள் கூட ஆத்துப்பாளத்தில் இறக்குவீங்களா? இறக்க மாட்டேங்க. சில்லறை இல்லை. அப்போ இறங்கும் போதே நான் கொடுத்துட்டு சில்லறை இருந்தாங்க. நான் 3 ரூபா சில்லறை கொடுத்துட்டேன் நான்.